சிம்பிள் அண்ட் ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லித்தலை, புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய், நெய் இதெல்லாம் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுக்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்துட்டு 1க்கு 1.5 கப் தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி அப்படியே ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.